அனைவருக்கும் நெல்லை அன்புடன் ஆனந்தின் இனிய தமிழ் வணக்கம். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களே, திறனாய்வு திரைக்காவியம் திறனாய்வு 34 பாகம் 1 பார்த்து கேட்டு ரசித்து மகிழ்ந்திருப்பீர்கள். இப்பொழுது பாகம் 2 சந்திக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியின் அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு பாலும் பழமும் இந்த படத்தின் திறனாய்வு நிகழ்வு சென்று கொண்டிருக்கிறது. முதலாவதாக தன்னுடைய கருத்துரையை வழங்குவதற்கு எஸ்.கே. ராஜேந்திரகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். திருமதி சாரதா அவர்கள் இன்னொரு சரோஜா தேவியாக வாழ்ந்தா சொன்னாங்க. நாங்க அவங்கள நேரா பார்க்கல, இப்ப பார்த்ததுனால இன்னொரு சரோஜா தேவியை நாங்க பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு இந்த அமெரிக்க தொலைக்காட்சிக்கு நன்றி. நல்ல புகைப்படம் இல்லை என்று அவர் வருந்தியது என் மனதை தொட்டது. அடுத்தது நாம் செல்வோம். பாவரிசை படங்களின் சிறப்பே ஆரம்பம் முதல் இறுதி வரை படத்தோடு ஒன்றி வைப்பது, அதாவது உட்கார வச்சிருவாங்க. இங்கே டைட்டில் போடும்போது அந்த பாலும் பழமும் சாங் அப்படியே பிஜிஎம் கொண்டு வந்திருப்பார் மெல்லிசிமன். அங்கேயே எல்லாமே பிடிக்க ஆரம்பித்து விடும், நமக்கு மனசுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுல அழகா நம்ம சிவாஜியை பத்தி எப்பவுமே சொல்லுவோம், சிவாஜியை பத்தி எப்பவுமே அழகா சொல்லலாம். ஆனா சிவாஜியை தாண்டி அழகாக சொல்ல வேண்டிய விஷயம் இங்க சரோஜா தேவி அவ்வளவு அழகா பண்ணியிருப்பார். ஹாஸ்பிட்டல்ல சிவாஜியை ஒரு அம்மா தன்னோட மகனை காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சுவாங்க. அந்த கெஞ்சிற போது அவர் அதுக்கான முயற்சியை எடுத்துட்டு அந்த முயற்சி தோல்வி விட்டுன்னு அவர் இறந்துட்டேன்னு சொல்ல மாட்டாரு. அந்த வருத்தத்தை அந்த நடையிலையும் அந்த முகத்திலையும் காமிப்பாரு. அங்கேயே பாலும் பழம் எங்கேயோ போயிடுச்சு. அவ்வளவு ஒரு அற்புதமான நடிப்பு அவர் கொடுப்பார். அதே போல சாந்தியின் சித்தப்பாக்காக கொடுத்த வாக்கை காப்பாற்றும் விதமாக சாந்தியின் திறமையை தனது லட்சியத்துக்கு துணை நிற்பதாலும் அவளை மணந்து கொள்ள முடிவு பண்ணுவார். அந்த முடிவு பண்ணும்போது அந்த முடிவை சொல்லுவார் அவர் சரோஜா தேவி கிட்ட. சொல்லும் போது ரெண்டு பேருடைய இடையே நடக்கின்ற அந்த காதல் உணர்வுகள் நீங்க பாத்தீங்கன்னா எந்த பேச்சும் இருக்காது. ஆனா ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா அதை பரிமாறுவாங்க. நடிப்பு ஒரு நம்ம பாலும் பழமுங்கிறத விட தாண்டி உட்கார வைக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது, அழகா போகும். கணவனுக்கு துணை நின்ற சாந்தி எனும் சரோஜா தேவி காச நோய்க்கு ஆளாகிறாங்க. அப்ப படுத்து கிடந்த போது கூட அது நமக்கு கவலை தருது. அந்த நிலைமையில் நடிப்பதற்காக அவங்க எவ்வளவு தூரம் உடலை வருத்தியிருப்பாங்க, நம்ம பல விஷயங்கள்ல சொல்லியிருப்பாங்க. பாலும் பழமும் 1969 வந்தது. இன்னைக்கு 64 வருடங்கள் ஆச்சு. இந்த படத்துல டாக்டர் ரவியின் ஹேர் ஸ்டைல், அதுக்கு பின்னால் அதை தெய்வமகன் படத்துல அப்பா சிவாஜியை நடிச்சிருப்பார், அதே ஹேர் ஸ்டைல் இருக்கும். ஆனால் குறுந்தாடி மட்டும் அதிகமா இருக்கும், குறுந்தாடி மட்டும் வச்சிருப்பார். எப்போதும் சிறப்புக்கு அந்த உயரத்துல நடிக்கிற சிவாஜியை பத்தி எத்தனை வேணாலும் சொல்லலாம். ஆனா எங்கேயுமே மறுபடியும் பதிவு பண்றேன், சரோஜா தேவி நடிப்பை பத்தி சொல்லத்தான் வேணும். தன்னால எந்த விதமான சுயநலவும் இன்றி நோயாளிகளை கவனிப்பது அவள் இயல்பான ஒரு அழகான பாத்திரமா அவர் படைச்சிருப்பாங்க. அவ்வளவு நலமா இருக்கும். அதில் குணமடைஞ்ச அந்த கெரி சந்தானம், அந்த பாய் அவர்கள் ஒரு ஒரு பரிசை கொடுப்பார். நான் உங்களுக்கு ஒரு சன்மானம் தர்றேன், அதை கூட வேண்டாம்னு சொல்ற இயல்பான அந்த நடிப்பை பார்த்து சிவாஜி கணேசன் அழகா தலையாட்டிட்டு போவார். காட்சிகளோட உற்றி போற ஒரு விஷயம் அது. அந்த சந்தானம் தான் திரும்பி அவர்களை சுவிட்சர்லாந்துக்கு கூட்டிட்டு போய் அந்த காச நோயை குணப்படுத்துவார். மருத்துவ சேவையில எப்பவுமே உலகமே மதிப்பு கொடுக்கும். இங்க மருத்துவரா நடிக்கிற டாக்டர் அந்த மருந்துகளின் பெயரை சொல்லும் போது உண்மையான டாக்டர்களை எல்லாம் விட அற்புதமான அந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துகின்ற விதம், அந்த மருந்துகளின் பெயரை சொல்றது அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும். இந்த கதையை ஜி. பாலசுப்ரமணியம் எழுதியிருப்பார். கதைப்படி சரோஜா தேவி 2 வேடங்கள் இருக்கு, அதாவது இரட்டை பிறவிகளாக காமிப்பாங்க. ஆனால் ஒரு பிறவியை காமிக்கவே மாட்டாங்க. அந்த சஸ்பென்ஸ் அவங்க கடைசியில கொண்டு வருவதற்காக இந்த கதையில எதேச்சியா இயல்பா முன்னாடி அதை பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா அது அவர் எங்க வரணும் அங்க வந்திருப்பார். படத்துக்கு இடையே வர்ற நகைச்சுவை காட்சிகள் கொஞ்சம் பொருந்தாம இருந்தா கூட எம்.ஆர். ராதாவுடைய நடிப்பு அல்டிமேட்டா இருக்கும். அவருடைய அந்த அலப்பறைகள் எல்லாம் பட்டையை கிளப்பியிருப்பார். கதை என்னவென்று கேட்டால் இது காதல் கதையா இல்லை சமூக கதையா இல்லை அக்கறை கொண்ட குடும்ப கதையானலாம் சொல்ல முடியாது. ஆனா அத்தனையும் இங்க இருக்கும். கண்ணதாசன், ராமமூர்த்தி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, சவுந்தரராஜன், சுசீலம்மா, பீம் சிங், சிவாஜி, சரோஜா தேவி என்ற கூட்டணி அடிச்சுக்க ஆள் இல்லை. அம்மா அதை ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தாலும் திரும்பவும் சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமா நம்ம இதை பார்த்தே ஆகணும். அதே போல படத்துல இசைத்தட்டுல வரும் பாடல் தென்றல் வரும் பாடல் இசைத்தட்டுல பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா படத்துல இருக்காது. அதைய நடிக்கிறதுக்காக சௌகார் ஜானகி தான் நடிச்சிருப்பாங்க. சௌகார் ஜானகிக்கு எப்பவுமே அதிகமா நடனம் ஆட பிடிக்காது. ஆனாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த பாட்டுல நடனமாடி படம் எல்லாம் எடுத்துட்டாங்க. படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா சரோஜா தேவி அந்த பாட்டு இல்லை. அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கேட்டா படத்தின் நீளம் கருதி அதை கட் பண்ணிட்டாங்க. சௌகார் ஜானகி அம்மா அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
நான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணீங்க, எங்கேயா கட் பண்ணீங்கன்னு கேட்டார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாடல். அது பின்னாடி யூடியூப்ல எடிட் பண்ணி வந்தது. இவ்வளவையும் சொல்ற எனக்கு இந்த படம் எப்படி பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லணும்ல, என்னை எப்படி கவர்ந்ததுன்னு சொல்லணும்ல. நான் 1992 டெல்லியில இருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிறப்ப நாக்பூர் அருகே ஒரு வயசான ஒருத்தர் ஏறி பாடுறாரு. அவர் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு. கண்ணதாசன் ஐயாவுடைய காதல் ஒரு முதல் முறை தோல்வி அடைந்த காதல், அது எப்பவுமே மனசுல வச்சிருப்பாரு அவர். அதை சொல்லிட்டு அவர் பாடின பாட்டு என்ன தெரியுமா? எந்தன் மனக்கோவில் சிலையாக வளர்ந்தாழம்மா, அந்த பாட்டு சொல்லுவார். மலரோடு மலராக மலர்ந்தாழம்மா. அந்த அந்த பெண் என்னை விட்டு போயிட்டாங்கிறது அவர் அவ்வளவு அழகா அந்த பாடலை சொல்லியிருப்பார். அந்த பாடலை கேட்ட பிறகு அதுல வாங்கின அந்த வசீகரத்தால் உணரப்பட்ட ஈர்க்கப்பட்ட எனக்கு வந்த உடனே முதலிலே படம் பார்த்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டு இன்று வரை அந்த படத்தை சிறப்பாக நினைப்பதற்கு இந்த பாடல் ஒரு காரணம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அருமை. ஏன்னா, நம்ம சாரதா அம்மா அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் நம்ம கருத்துரையாளர்கள் என்ன சொல்ல போறாங்க, அம்மா விட்டதை எதை பிடிக்க போறாங்கன்னு ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கும் பொழுது, ரொம்ப அழகாக ராஜேந்திரகுமார் சார் வந்து அவர்களுக்கே உரித்தான பாணியில் அவர் ரசித்த சரோஜாதேவி அம்மையாரை பற்றியும், அந்த படத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பற்றியும் வெகு சிறப்பாக கொடுக்கப்பட்ட 5 நிமிடங்களில் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. கருத்துரைக்கு மிக்க நன்றி. தங்களுக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள் சார். வணக்கம். அடுத்ததாக இப்பொழுது ரொம்ப எல்லாரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய இசையும் பாடலும் துவங்குகிறது. கவிஞர் காவிரி மைந்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. வணக்கம். இன்றைய நாள் பாலும் பழமும் 1961 வெளியான திரைப்படம். அந்த வருஷம் நான் பிறந்தேங்கிறது எனக்கு ஒரு கூடுதல் சந்தோஷம். அதை தாண்டி இன்னைய நிகழ்ச்சியில வந்து திரைத்துறை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்ல இடம்பெறாத இதுவரை அப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சாரதா நம்பி அருள்வான் அவர்கள். அவங்க வந்து இந்த நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டதுங்கிறது நமக்கும் பெருமை, கண்ணதாசனுக்கும் பெருமை. குறிப்பாக சரோஜ்தேவி அவர்களுக்கு நாம் செய்கின்ற நல்லது ஒரு காணிக்கை என்று சொல்லலாம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே முதல் பாடலாக ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன். பாலும் பழம் திரைப்படத்தில் ஒளி வடிவத்தில் உருவாக்கப்பட்ட உன்னத சித்திரம், கவி வடிவத்தை காட்டுவதற்கு கண்ணதாசனுக்கு அற்புத களங்கள், கதையின் ஓட்டம் உயிரோட்டம் உள்ளதாய் அமைந்தபடியாய் பாடல்கள் இடம்பெறுகின்ற இடங்களெல்லாம் கொடியில் புத்திருக்கும் பூக்களாய் பாடல்கள் பொருத்தமாய் காட்சியளித்தன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அபிநய சரோஜதேவியும் போட்டி போட்டு நடித்த இப்படத்தில் பாடல்கள் அனைத்துமே அருமை அருமை எனலாம். மெல்லிசை மன்னர்கள் இருவரும் அமைத்திருக்கும் இசை காலங்களை வென்று நிற்கின்றன. சூரியன் கிழக்கில் உதிக்க ஒத்திகை நடத்தும் வேளையிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாய் குயில்கள் குரல் கொடுக்க, கிளிகள் சிறகசைக்க, பச்சை புல்வெளியில் பாயும் தென்றல் வெட்கம் காட்டி, கதிர்களின் தலையசைக்க, இனிய காலை பொழுதில் இதமான பனிக்காற்று இதயத்தை வருடும் போது இந்த பாடலை கேட்டு பாருங்கள். சொர்க்கம் என்பது எங்கே என்பது இங்குதான் புரியும். ஏற்கனவே இந்த பாடல்ல வந்து ஒரு பக்தி பாடல் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசைக்குழுவினர் வந்து இதை வந்து முதல் பாடலா பாடுவாங்க மேடையில. அந்த நண்பர் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பரிமாறிக்கிட்டாரு. நான் சொன்னேன், ஐயா இது அப்படி இல்லைங்க, இது கலவியல் பாடல் தான். ஆலய மணியின் ஓசைன்னு ஒண்ணு அவர் வந்து பக்தின்னு நினைச்சிட்டாரு. அப்புறம் வந்து தேவன் வந்தான் தேரினிலே, இந்த வார்த்தைகள், அதாவது ஒரு காதல் பாடலை கூட பக்தி பாடலுக்கு இணையாக எழுத முடியும் என்று காட்டியவர் கண்ணதாசன். இதோ நந்தா வருகிறார், இந்த பாடலை தருகிறார். பாடலாமா நீங்க? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி இப்பாடலை துவங்குகிறேன். ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். உன் இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன், உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன். ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன்,
அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். இளகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே. இளகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே. ஏழையின் எண்ணம் இதுவென்றால் இருவிழியாலே மாலையிட்டான். இருவிழியால் மாலையிட்டான். இறைவன் அவனே அவனே என பாடும் ஒலி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே என தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். காதல் கோயில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே. காதல் கோயில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே. யாரும் அறியா பொழுதினிலே அடைக்கலமானே முடிவினிலே. அடைக்கலமானே முடிவினிலே. உன் இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே என தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். நன்றி. நன்றிம்மா. அங்க இந்தியால காலை நேரம், இங்க அமெரிக்காவில் எனக்கு ஆல்மோஸ்ட் இங்க நள்ளிரவு. ஆலய மணி ஒலிச்ச மாதிரியே ஒரு அழகான குரலில் சிறப்பான ஒரு பாடல். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துகளும். ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த ஒலி மட்டும் அந்த ஹம்மிங் போகும்போதும் ஹை பிச் போகும்போதும் உங்களுடைய ஒலி உள்ள வாங்கிருது. அதை மட்டும் நீங்க ஜூம்ல ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த நிகழ்வுக்கு உதவியா இருக்கும். மிக்க நன்றி நந்தா. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. மகிழ்ச்சிப்பா. அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து கருத்துரை வழங்க திரு கீதா காந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிறந்த ஒரு ஆய்வாளர் இவரும். வருக வருக, தங்கள் கருத்துரையை தருக. அனைவருக்கும் வணக்கம். ராஜபுத்திரத்தை சேர்ந்த ஒருத்தருக்கும் ஆந்திராவை சேர்ந்த ஒருவருக்கும் பிறந்தவர் தான் திரு பீம்சிங் அவர்கள். அதனாலதான் அவர் பேர்ல இந்த சிங் ஓட்டிட்டு இருக்கோம். ராயல செர்வு அப்படின்னு ஒரு திருப்பதியில் இருக்க இடத்துல பிறந்தாரு. அங்கு படித்து வளர்ந்தவர். பின்னர் திரைத்துறையால் ஈர்க்கப்பட்டு கிருஷ்ணன் பஞ்சு, மிகப்பெரிய டைரக்டர் ஏவிஎம் குரூப்ல இருந்தாங்க, அந்த கிருஷ்ணன் பஞ்சோட உதவியாளராக சேர்கிறார். 1952 பராசக்தி எடுக்கிறாங்க. கிருஷ்ணன் பஞ்சு தான் டைரக்ட் பண்றாரு. சிவாஜி நடிக்கிறாரு. இவர் உதவியாளராக இருக்கிறார். சில இடங்களில் வசனங்கள்லாம் படித்து காண்பிக்கிறார். அப்படி ஆரம்பித்த நெருக்கம் அவர்களுக்குள் பின்னாடி பலவிதமாக வளர்ந்தது. உதவியாளராக இருந்த பீம்சிங் பின்னாடி பட தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் பரிணாமம் கொள்கிறார். எப்படி? கோயம்புத்தூர் கோபிச்செட்டிபாளையத்தை சேர்ந்த ப்ராப்பர்ட்டி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த திரு வேலுமணி அவர்கள் ஜூபிட்டர்ல இருந்தாரு. அவர் கதை வசனகத்தா MS சோலைமலைன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த படத்துக்கு வசனம்லாம், சாரி மன்னிக்கும், அவர் இல்லை, வேறு படங்களுக்கு இதுல பாலசுப்ரமணி, பால்சுமணி 2 பேர் எழுதியிருப்பாங்க. MS சோலைமலை, இசையமைப்பாளர் விஸ்வநாதன், இவங்களோட சேர்ந்து பீம்சிங் சேர்ந்து கூட்டாக புத்தா பிக்சர்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு படம் எடுத்தாங்க. பதிபக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. அது மிகப்பெரிய வெற்றி பெற்றது.
பதிபக்தின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து பாஸ் சீரீஸ்ல பீம்சிங் போய் மிக சிறப்பு பெற்றார்ன்றதுலாம் வேற விஷயம். அது அகஸ்மாத்தாக அமைந்தது, அப்படிதான் ஆரம்பிக்கணும்னு இல்லை. அந்த பதிபக்தி வெற்றியை தொடர்ந்து இந்த பாகஸ்தர்கள் ஒரு பிரிவினை ஏற்பட்டது. நண்பர்களாகவே எல்லாருமே பிரிஞ்சிடும் போது வேலுமணி என்ன பண்றாரு, சரவணா பிலிம்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை தொடங்குறார். அப்படி தொடங்கி அவர் வந்து பாகப்பிரிவினை எடுக்கிறார். பாகப்பிரிவினையில் சிவாஜி நடிக்கிறார், பீம்சிங் நடிக்கிறார். இரண்டாவதாக எடுத்த படம் தான் பாலும் பழம். இந்த பாலும் பழம் படத்துல வந்து சாரதா நம்பி மேடம், ஆரூரான் அவர்கள் சொன்னது போல சரோஜா தேவியோட கேரக்டர் தான் பெரிதாக பேசப்பட்டது. சிவாஜி நடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, சூரியன் காலையில் உதிக்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, அந்த மாதிரி தான் அது. பட் சரோஜா தேவியம்மா அவ்வளோ சிறப்பாக இந்த இடத்துல சாந்தியா நடிச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த நர்ஸ் கேரக்டரை அவங்க அவ்வளோ அழகாக டெவலப் பண்ணுறதுக்கு 1960 கைராசி படம் எடுக்கும்போது இவங்களுக்கு டான்சில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இவங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்போ இருந்தபோது அங்கே நர்ஸுங்கள் செய்த அந்த பணிவிடைகளை பார்த்து அதை மனதில் வாங்கி வைத்துக்கொண்டு பின்னாடி இந்த படம் வரும்போது இதில் நர்ஸாகவே அவங்க வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க. அதுதான் சரோஜா தேவி அம்மாவோட சிறப்பு. அதே மாதிரி அவங்க வந்து அந்த காசு நோய் டிபி இருக்கும்போது இளைத்த உடம்பாக இருப்பார்கள். அதுக்கு வந்து உண்மையான காரணத்தை அவங்க சொல்றது என்னன்னா, கல்யாண பரிசு தமிழ்ல வெற்றி பெற்று இந்தியில ஸ்ரீதர் எடுக்கிற மாதிரி இருந்தார். இவங்க சரோஜா தேவி அம்மாவை தான் கொடுக்குறேன், சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. பட் ஒரு சில சூழ்நிலை காரணமாக சரோஜா தேவி அம்மாவை பண்ண முடியல. வைஜெயந்தி மாலை வச்சு எடுத்து அது பிரமாதமா போயிடுச்சு. அது அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சது. அந்த வருத்தம் சரோஜா தேவி அம்மாவை வருத்தியது, அதனால் என் உடல் மெலிந்தது அப்படின்ட்டுன்னு அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக அந்த இடத்துல அது வந்திருக்கும். இந்த படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரோஜா அம்மாவுக்கு ஒரு பாட்டு கிடைக்குது, பாராட்டு கிடைக்குது, மன்னிக்கும். யாரு? நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் சொல்றாரு, சரோஜா இந்த படத்துல வந்து நீ ரொம்ப நல்லா நடிச்சிருக்க, என்னை விட பிரமாதமா நடிச்சிருக்க. எப்படிப்பட்ட பெரிய மனசு பாருங்க சிவாஜிக்கு. அது சிவாஜி கிட்ட அந்த நல்ல குணம் உண்டு, தன்னுடன் நடிப்பவர்கள் நன்றாக நடித்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்றாரு. அது மாதிரி இந்த போனால் போகட்டும் போடா அந்த பாட்டை எடுத்த போது அதை முதல்ல ரஷ் காமிச்ச போது வேலுமணி கொஞ்சம் வருத்தப்பட்டார். என்னையா நீ பாட்டு வெறும் இதை எடுத்திருக்கே பீம்சிங், சிவாஜி பாட்டி நடக்கிறாரு, இந்த படம் பாட்டு எடுபடுமான்னு ஒரு கேள்வியை கேட்டார். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன், அப்புறம் பாருங்க பாய் அப்படின்ட்டார் அவர். அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போட்டபோது பிரமிச்சு போனார். அந்த பாட்டை எப்படி எடுத்துக்கிறாங்கிறத சிவாஜியே சொல்றாரு. அப்போ வந்து அந்த பாட்டை வந்து எடுத்தாங்க. நான் வந்து நடந்து போயிட்டே இருப்பேன், எனக்கு வந்து ஒரு தடவை வசனம் சொன்னா மனசுல பதிஞ்சிரும், சொல்லிடுவேன். அதே மாதிரி பாடல்களை நான் வந்து எனக்கு ஷூட்டிங்ல ஒழிக்கும் போது நான் அந்த பாடல்களை மனதில் வாங்கி வைத்துக் கொள்வேன். அதை வந்து என்னால் பாட முடியும், ஏன்னா நாடகத்துறையிலிருந்து வந்ததால் எனக்கு அந்த பாடும் பயிற்சி எல்லாம் உண்டு. அதனால் நான் இயற்கையாகவே பாடும். அதனாலதான் என்னுடைய லிப் சிங்கிங் அப்படின்னு சொல்றது வந்து பாடகர்களோட ஒத்து போகிறது, நானே பாடுவதில் உங்களுக்கு தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. இந்த படத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பீம்சிங்கோட அசிஸ்டன்ட் திருமலை மகாலிங்கம் 2 பேர் இருப்பாரு. திருமலை போவார், பின்னாடி அந்த இதை தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் இந்த பாட்டை இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். சிவாஜி வந்து நடந்து போயிட்டே இருப்பாரு, இந்த பாட்டை கேட்டுட்டே இருப்பார். இது கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் இந்த கூத்து நடந்திருக்கு. எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் படத்தெல்லாம் எடிட் பண்ணி சேர்க்க வேண்டிய காட்சிகளை சேர்த்து சத்தங்களை கொண்டு வந்து மெல்லிசை மன்னரும் அமர்ந்து வேலுமணி பண்ணி அதுக்கப்புறம் பீம்சிங் பண்ணிட்டு அந்த பாட்டை காட்டும் போது பீம்சிங் வந்து வேலுமணி கட்டி பிடிச்சிக்கினாங்க. என்னமா பண்ணிருக்கேன் நீ, மிக மிக பிரமாதமா இருக்கு, இது இந்த மாதிரி நான் எந்த இடத்துலயும் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னும் 2 சமாச்சாரம் சொல்லிடுறேன். ராஜேந்திரகுமார் அழகா சொன்னாரு, இந்த படத்துல தான் டைட்டில் வந்து பாலும் பழமும் பாட்டுல பாடியிருப்பாங்க, அதுதான் ஆரம்பம். அதற்கு பின் எல்லா படங்கள்லயுமே வந்து இது வந்திருக்கு, பின்னாடி வந்தது பாட்டாவும் வந்தது. இதற்கு முதல் கட்டமா பண்ணது யாருன்னா நம்ம மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன். அவர் தான் வந்து பல விஷயங்கள் இந்த மாதிரி. இது இன்னொரு ஒரு சிறப்பான தகவலை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த படத்தை இந்தியில சாத்தி அப்படின்னு எடுத்தாங்க. நம்ம புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் சார் தான் டைரக்ஷன் பண்ணார். அந்த படம் எடுக்கும்போது மியூசிக்கு இந்த இந்திய திரையுலகின் பிதாமகர் என்று சொல்லக்கூடியவரும் இந்தி பட உலகின் பிதாமகர் என்று சொல்லக்கூடும் நம்ம நௌஷத் அலியை தான் கேட்டாங்க. நௌஷத் அலி என்ன பண்ணிட்டாரு, என்னால முடியாது,
எனக்கு பாட்டை கொடுங்கன்னாரு. பாட்டெல்லாம் கேட்டுட்டு மறுநாள் ஃபோன் பண்ணேன். என்னால் முடியாது, எம்எஸ் விஸ்வநாதன் பண்ணாலும் என்னாலலாம் பண்ண முடியாது, அவர் ஒரு ஜீனியஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் அவரே வச்சுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்ரீதர் உடனே அதை இது பண்ணி ஒரு லெட்டர் எழுதிட்டார் எம்எஸ்சி பாராட்டி. ஸ்ரீதர் எம்எஸ்சி கிட்ட வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கா, நீங்கள் நௌஷத் அலி கிட்ட பேசுங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நௌஷத் அலி கிட்ட பேசி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் பண்ணார். எத்தனை ஒரு சிறப்பு படம் பாருங்க நம்ம இசையமைப்பாளர் கிடைச்சது. இந்த படம் வந்து தமிழில் வெற்றி பெற்றார் மாதிரி இந்தியிலும் பெற்றது. ஏன்னா பீம்சிங் படங்கள் எல்லாம் தமிழ் எடுத்துட்டு இந்தியில பின்னாடி எடுப்பாங்க. பல படங்கள் அந்த மாதிரி வெற்றி சித்திரமாக வந்திருக்கின்றன. இந்த தகவலுடன் இந்த பாலும் பழமும் நிறைவு செய்கிறது. வணக்கம் அனைவருக்கும். நன்றி, நன்றி, நன்றி. அதாவது எப்படி வந்து இது அழகா வந்து சாரதா அம்மா சொன்னதை நீங்க ராஜேந்திரகுமார் சார் சொல்லல, அவரு சொன்னதை நீங்க சொல்லல. அந்த தொடர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பீம்சிங்கோட ஆரிஜின்ல இருந்து தொடங்கிட்டாரு ஐயா. அவ்வளோ சிறப்பு. எங்க நாங்க எவ்வளவு ஆழம் போவோம் பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு உங்களுடைய இந்த கருத்து ஆய்வு. உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்னும் நம்ம கீதா சாரை பேச சொன்னா இன்னும் பேசுவாங்க. இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி வண்டியை நிறுத்தி விட்டார் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இசையும் பாடலும் மீண்டும் தொடர்கிறது. கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள். வணக்கம். அந்த சாவித்ரி மேடம் லிங்க் வந்திருக்காங்க, ஒப்போன்னு இருக்கும் பாருங்க, அதை ஆன் பண்ணிக்கங்க மேடம். வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஓகே. அன்பின் பிணைப்பை அப்படியே அனுபவத்தில் கண்ட பின்னும் சொல்லச் சொன்னால் அனுபவித்து பார் என்றே வார்த்தை வரும். சர்வ மதங்களின் கூட்டு பிரார்த்தனை நடத்த வேண்டும் என்ற முதலில் காதல் மாநாடு போடுங்கள், சர்வ மனங்களையும் நினைத்து விடலாம். காதல் சிறகை காற்றினில் விரித்து. கல்லால், சிமெண்டால், இரும்பினால் எல்லாம் பாலங்கள் கட்டுவார்கள், காதலில் மட்டும்தான் எண்ணங்களால் பாலம் அமைத்திடாம் என்கிறார் கண்ணதாசன். ஒருமுறை கவிஞர் வைரமுத்து வானொலியில் வழங்கிய தேன்கிண்ணத்திலிருந்தே வார்த்தை முத்துக்களை இதோ தருகிறேன். உன் வாழ்வின் கடைசி ஆசை என்னவென்று கேட்டால் இந்த பாடலை ஒலிக்கவிட்டு அனைவரும் விலகிச் சென்று விடுங்கள் என்றே கேட்பேன். அது என்ன? இப்பாடலை ஒளிபரப்பும் போது அந்த முள் ஒளித்தகட்டின் மீது சுற்றுகிறதா இல்லை இதயத்தின் மீது சுற்றுகிறதா? அன்பர்களே, ஒரு கவிஞனின் ரசனையில் இப்பாடல் பெற்றுள்ள இடம் பார்த்தீர்களா? காதல் ரசம் அல்ல, அன்பின் மழை. காம ஊற்றல்ல, பரிவின் உச்சம். எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா? இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இரு கை கொண்டு வணங்கவா? கண்ணதாசனே, இன்னும் என்றும் உன்னை நேசிக்காமல் இருக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? பிரிந்தவர் மீண்டும் சேரும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. யாரிடமிருந்து வரும் இவ்வார்த்தைகள்? கடல் வானம் உள்ளவரை என்பார்கள், உறவும் பிரிவும் உள்ளவரை உன் பாடல் உலா வரும் என்றே போற்றி மகிழ்கிறேன். வாங்க சாவித்ரி. காதல் சிறகை காற்றினில் விடுத்து வானவீதியில் பறக்கவா? கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா? கண்ணீர் கடலில் குளிக்கவா? காதல் சிறகை காற்றினில் விடுத்து வானவீதியில் பறக்கவா? கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா? கண்ணீர் கடலில் குளிக்கவா? முதல் நாள் காலை புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா? இத்தனை காலம் இருந்தது எண்ணி, இத்தனை காலம் இருந்தது எண்ணி இருக்கை கொண்டு வணங்கவா? இருக்கை கொண்டு வணங்கவா? காதல் சிறகை காற்றில் விடுத்து வானவீதியில் பறக்கவா? கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா? கண்ணீர் கடலில் குளிக்கவா? ஆ ஆ
பாடி முடிச்சிட்டீங்களா? இன்னும் இருக்காமா? இன்னொரு சரணம் பாடுறீங்களா? பாடுங்க. இல்ல மேடம், இல்ல. பாடி முடிச்சிட்டீங்களா? ஆ. நன்றி, நன்றி, நன்றி. நீங்க அடுத்த சரணமும் பாடுவீங்களோன்னு காத்துட்டு இருந்தோம். மிகச் சிறப்பு. நன்றிம்மா. நன்றி சாவித்திரி அம்மா. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப தேங்க்யூ, அழகா இனிமையா தேங்க்யூ. இருந்தது உங்க குரல் கேட்கறதுக்கு. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஓகே. தேங்க்யூ. நன்றிம்மா. நன்றிம்மா. நன்றி. இப்பொழுது அடுத்து தன்னுடைய கருத்துரையை வழங்குவதற்கு நாம் அழைக்க இருப்பது திரு கோ. நீலமேகம் அவர்கள். ஐயா வருக, தங்கள் கருத்துரையை தருக. வணக்கம். வணக்கம். அமெரிக்க தொலைக்காட்சியிலும் மன்னிக்கணும், ஒரு கால் வந்துச்சு. பரவாயில்ல, தொடருங்க. ஐயா காவேரி மைந்தன் அவர்களுக்கும் ஏனைய அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில வந்து பாலும் பழமுங்கிற படத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு வந்திருக்கோம். அனைவரும் சிறப்பா பேசினாங்க. குறிப்பா சாரதா நம்பியோர் பேசுனது ரொம்ப சிறப்பா இருந்தது. அவங்க போல ஜாம்பவான்கள் பேசுற இடத்துல நீங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. முடிந்த வித பேசுவோம். அடுத்து ராஜேந்திரகுமார் அருமையா பேசினாரு. கீதா காந்தியும் ரொம்ப சிறப்பா பேசுறாங்க. ஒரு சிலது நான் பேச நினைச்சதை அவங்க பேசிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை. முதல்ல வந்து சிரிச்சாலும் படத்துல சிரிச்சாலும் அழுதாலும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற ஒரு முகமா நான் சரோஜதேவியை கருதுறேன். அவங்களுடைய படகொட்டி படத்துல ஐயோடி சொக்கிங்கிற டயலாக் வார்த்தையும் புதிய பறவையில கோபால்ங்கிற வார்த்தையெல்லாம் இன்னமும் ஒலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவங்க மறைஞ்சதுக்காக அவங்க குடும்பத்துக்கு, என்னைய ரசிகர்களுக்கு அனைவருக்கும் எனது வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப அடுத்ததா நம்ம பேசுறது படத்தை பற்றி பேசணும். இந்த படத்துல வந்து இந்த ஒரு பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினைச்சு செய்யறாங்களா என்னன்னு தெரியாது. எம்எஸ்சி ஐயா அவர்கள் இந்த பாலும் பழமும் டைட்டில்லையே வந்து வச்சிருப்பாங்க, இசையில வச்சிருப்பாங்க. இந்த டிஎம்எஸ் பாடுற அந்த பாடலை எந்த அளவுக்கு நான் கேட்டனோ அதே அளவுக்கு இதை மட்டும் தனியா பதிவு பண்ணி வச்சு பலமுறை கேட்டிருக்கேன். அவ்வளவு இனிமையா இருக்கும். இதுல வந்து இந்த படத்துக்கு இயக்குனர் வந்து பீம்சிங், எல்லாம் தெரிஞ்சது. அவர் இயக்குன முதல் படம் சிவாஜி வச்சு இயக்குனது பதிபக்தி. பதிபக்தியை தொடர்ந்து அதற்கு பிறகு இந்த படம்னு பார்க்க போனீங்கன்னா இப்ப பீம்சிங் இயக்குன 8வது படம் இது. பாலும் பழமும் 8வது படம். ஆனா இதுல சிவாஜி வச்சு இயக்குனதுங்கிறது 7வது படம். இடையில வந்து பொன்விளையும் பூமின்னு ஜெமினியை வச்சு ஒரு படத்தை இயக்கியிருந்தாரு. அது இருக்கட்டும். இந்த பாலும் பழமும் படம் இவ்வளவு சிறப்பா வந்ததுக்கு காரணம் அந்த காலகட்டம் 1961. அந்த காலகட்டம் அதை எப்படி சொல்றது, பாவ மன்னிப்பு, பாலும் பழமும், பாசமலர், ஏறத்தாழ 3 படங்களுமே ஒரு 3 மாத இடைவெளியிலே வெளிவந்தது. பாலும் பழமும் படத்துக்கு பாசமலர் படமும் பாவ மன்னிப்பு படமுமே போட்டியா ஓடிச்சுன்னே சொல்லலாம். இப்போ பாவ மன்னிப்பும் பாலும் பழம் இது பாசமலரும் வெள்ளி விழா வந்தது. ஆனால் பாலும் பழமும் 100 நாள் ஓடிச்சு. மிகச்சிறந்த படம். வசனத்தை வந்து பாலசுப்ரமணியமும் பாசுமணி அப்படிங்கிறவங்களும் எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய உரையாடல் சிறப்பா இருக்கும். கண்ணதாசனுடைய பாடல்களும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பும் பொருத்தமான நடிகர்களை தேர்ந்தெடுத்தது படத்துக்கு மிக சிறப்பு. அதுலயும் படத்துல பாத்தீங்கன்னா எம்ஆர் ராதாவுடைய கேரக்டர் வாயா குடுமிசாமியார் அப்படின்னு பாலையாவை கூப்பிட்டு கலாய்ப்பாரு. அவங்க படத்துல வந்து எம்ஆர் ராதாவும் பாலையா, எம்ஆர் ராதாவுடைய மனைவியா சிடி ராஜகந்தன் நடிச்சிருப்பாங்க, மனோரமா மகள் நடிச்சிருப்பாங்க. இவர்கள் கூட்டணியில வர இடங்கள்லாம் ரொம்ப அலப்பறையா இருக்கும் படத்துல. அதுவும் சாய்ராமுடைய பணத்தை வாங்கிக்கிட்டு தேவாங்கு ராக்கெட் லேகியம் அப்படின்னு சொல்லி தயாரிச்சு மகள் மனோரமா கொடுக்குறேன்னு சொல்லி சாய்ராம ஏமாத்தி இப்படி பல காட்சிகள் நகைச்சுவை தரும். இதுல கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க வி நாகையாவும், பிரேம் நசீர், ஸ்ரீராம், கேடி சந்தானம், இவங்கெல்லாம் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க படத்துல.
மக்களின் நாடியை புரிந்து கொண்டு ஒரே படத்தில் ஏழை பணக்காரன், கிராமம் நகரம், குடும்பம், கணவன் மனைவி, சுற்றத்தார், காதல் சோகம், பாடல்கள், நகைச்சுவை என்று கதம்பமாக கொடுக்கும் பீம்சிங் அவருடைய பாணியை தனிதான். இது எல்லாத்தையும் ஒரு கூட்டு அதுக்கு பிறகு அதை பல பேர் முயற்சி அதுக்கு பிறகுதான் செஞ்சாங்க. அந்த முயற்சி கைவர கண்ணதாசன் அவர்களுடைய கைவண்ணத்துல டிஎம்எஸ் சுசிலா பாடிய 8 பாடல்கள் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் சாக வரம் பெற்றவைன்னு சொல்லலாம். அந்த படத்தில் அதுல அவங்க சொன்ன மாதிரி பாகப்பிரிவினை, பாவமன்னிப்பு, பாசமலர் படம் இது எல்லாமே அந்த 61 பாடல்களுக்காகவும் ஒண்ணுதுன்னு சொல்லலாம். இதுல இன்னொரு சிறப்புக்கு ஒண்ணு சொல்லணும்னா, ஒரு பழம்பாடல் ஒண்ணு எனக்கு நினைவுக்கு வருது. புலர்ந்தும் புலராத பொழுதனையாள் புனலாடி உமையவட்கு மலர்ந்தும் மலராத மலர் கொய்வாள் அப்படின்றது ஒரு பழம்பாடல் இருக்கும். இந்த பாடல்ல சொல்ல வர்றது என்னன்னா, புலர்ந்தும் புலராதன்னா விடிந்தும் விடியாத காலை பொழுது எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பொழுதுல எழுந்து தலை குளிச்சுட்டு அதிகாலை பொழுதுல தலை குளிச்சுட்டு உலர்ந்தும் உலராத தலையுடனே விடிந்தும் விடியாத பொழுது நமக்கு உகந்ததா இருக்கும், சிறந்ததா இருக்கும். அதே போல பெண்கள் குளிச்சுட்டு ஈரத்தலையோடவோ வந்தாலும் இல்லை காஞ்சி போயிருந்தாலும் நல்லா இருக்கு. அந்த உலர்ந்து உலராத நிலை சிறப்பா இருக்கும். அதுக்கு அடுத்தது மலர்ந்தும் மலராத மலர் கொய்வாள். அதிகம் மலர்ந்துட்டாலும் வாசனை குறைவா இருக்கும். மலராத முக்கா இருந்தாலும் இருக்கும். மலர்ந்து மலராத நிலையில வாசனை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட பூக்களாக உமையவளுக்கு படைக்கிறதுக்கு அவ அந்த பெண் பறிப்பாளாம். இது எதுக்கு சொல்றேன்னா, சுசிலாமாவா இருக்கட்டும், டிஎம்எஸ்ஸா இருக்கட்டும், பீம்சிங்கா இருக்கட்டும், விஸ்வநாதனா இருக்கட்டும், கண்ணதாசனா இருக்கட்டும், இவர்களுடைய சரியான ஆளுமை, சரியான நேரம், அவங்க பருவம், அவங்க ஆளுமை, அவருடைய ஆழ் சிந்தனை, சிறப்பா செயல்படக்கூடிய வயது, அந்த காலகட்டத்துல இந்த கூட்டமைப்புல வந்த படம் இது. அந்த படங்கள் எல்லாமே அதனால்தான் இந்த பாவரிசை படங்கள். அதே போல சரோஜதேவிக்கும் எம்ஜிஆருக்குன்னு சொல்லி தாவரிசை படங்களை சொல்லலாம், அது வேற இருக்கட்டும். இந்த பாவரிசை படங்கள் எல்லாம் மிகச்சிறந்த படங்களா அமைஞ்சு மிகப்பெரிய வெற்றி கொடியாட்டுது. அதுவும் குறிப்பா 1961 எல்லாருக்குமே ஒரு நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு படங்கள். இதுல பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நந்தாவா அந்த அம்மா பாடினாங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது பாடல். அவங்க அருமையா பாடியிருக்காங்க. நீங்க நிறைவுக்கு அந்த வந்துடலாம் பாடல்ல சார். நிறைவுக்கு வந்துருங்க, உங்க கருத்தை முடிச்சுக்கோங்க. ஒரே ஒன்று. அதுல ரொம்ப சிறப்பு பற்றிட்டா ஷனாய், அந்த ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் ஒவ்வொரு சரணத்துக்கும் இடையிலையும் பாத்தீங்கன்னா அந்த ஷனாய் இசையை அருமையா கொடுத்திருப்பாங்க. சத்தியம்ங்கிற ஒரு பண்ணியிருப்பார் நினைக்கிறது. அதே போல இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்ங்கிற பாடலே கூட அது இந்த படத்துக்கு எழுதுனது இல்லை, அது வேற ஒரு படத்துக்காக கவிஞர் எழுதுனது. அது இந்த படத்தினுடைய நாயகி ஊமையா இருப்பாள். அவள் தன்னுடைய குழந்தைக்கு தாய் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு பாடுறதா எழுதுனது கவிஞர். அது நின்று போட்டு அப்புறம் அந்த பாடலை இந்த மாதிரி பாடலை மாத்தி கொடுத்துட்டார், நான் பேச நினைப்பதெல்லாம் சொல்லி. இப்படி நிறைய சொல்லலாம். நேரம் கருதி இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. நன்றி, மிகச்சிறப்பு சார். அவங்க யாருமே சொல்லாத கருத்துக்களை மிகச்சிறப்பாக எடுத்து இன்னும் கூட கூடுதல் தகவல்கள்லாம் சொன்னீங்க. இந்த பாடல்கள்ல கூட இப்ப நிறைவா சொன்ன தகவல்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இந்த திறனாய்வு நிகழ்ச்சியில அதுதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். வெளியில நம்ம கூகுள் பண்ணா கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இப்ப சாரதா அம்மால தொடங்கி உங்கள் வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி. அடுத்தது இசையும் பாடலும் தொடர்கிறது. கவிஞர் காவிரிமைந்தன் அவர்கள். நன்றி. இந்த அடுத்த பாடல் போனால் போகட்டும் போடா. இந்த பாடல் உருவான கதையே ஒரு வித்தியாசமான விஷயம். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோடு இணைந்து 1994ஆம் ஆண்டு கண்ணதாசனுக்கு சிலை வைத்த போது அவரோட பல விஷயங்களை பரிமாறுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அதுல குறிப்பா இந்த பாடலை பத்தி, அது என்னடா போனால் போகட்டும் போடா, அந்த போடா வாடாலாம் பாட்டுல பல்லவியா இருக்கக்கூடாது, என்னுடைய பாடல்கள் மக்கள் மத்தியில பரவலா முணுமுணுக்கப்படும் போது இந்த மரியாதை இல்லாத வார்த்தைகள் இருக்கக்கூடாதுன்னு எம்எஸ்வி இந்த வார்த்தையை கட் பண்ணிட்டு நீங்க வேற பல்லவி கொடுங்கன்னு கேட்கிறாரு. கண்ணதாசன் தரல. வழக்கமா எத்தனை பல்லவி கேட்டாலும் எத்தனை சரணம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கண்ணதாசன் இந்த பாடலுக்கு அப்படி தரல. ஏன் தரலன்னு சொன்னாக்க இந்த பல்லவி தான் பொருத்தமா இருக்கும்னு அவர் ரொம்ப ஃபார்மா முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் விஸ்வநாத ராமமூர்த்தி அன்னைக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு கடைசி வரைக்கும் அந்த பாடல் பதிவு
பதிவாகாமையே வெளில போயாச்சு. ஈவினிங் ஒரு பீச் கொடுத்திருக்காரு அப்படின்னு 2 பேரும் பேசுறாங்க. அப்போ இல்ல, ஒரு இழப்பு, ஒரு பெரிய விஷயம் நடந்து துக்கத்தினுடைய உச்சத்துக்கு போகும்போது இந்த மாதிரி வார்த்தை வந்து இயல்பான விஷயம்தான். இது கண்டிப்பா வந்து அவர் மாத்த மாட்டேன்னு சொன்னாருன்னா அது அர்த்தம் இருக்கு. அதனால நம்ம இதையே அப்படியே முயற்சி பண்ணுவோம் நாங்க. அப்ப விஸ்வநாதன் சாருக்கு அப்பயும் ஒரு சின்ன இது இருந்துச்சு, வேண்டாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அப்புறம் கடைசியில ஒரு முடிவு பண்றாரு. மக்கள் வந்து இந்த பாடலுடைய பல்லவி கேட்கும் போது அவங்களுடைய மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி வேற மாதிரி இந்த போடாங்கிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த மியூசிக்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ரஷ்யன் பேத்தோஸ்ன்ற ஒரு விஷயம். இப்ப நம்ம இந்தியர்கள் தமிழர்களுடைய இறப்புல எல்லாம் வந்து ஒரு மோளம் அடிச்சுட்டு போறதுலாம் இருக்கு இல்லையா, சவ ஊர்வலத்துல. அது போல வந்து ரஷ்யால வந்து இந்த இறுதி ஊர்வலத்துல வந்து வரக்கூடிய அந்த இசை, அந்த இசை வந்து அந்த இசையைத்தான் இந்த பாடலுடைய முதல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க எல்லாருடைய ஹம்மிங்கோட. அந்த ஹம்மிங் வந்தது ஒண்ணு எல்லாருமே மைண்ட் அதுல கன்வெர்ட் ஆகும். ஸோ என்னடா என்னடா இதை மியூசிக்னு அதுல வந்து அந்த ஆந்த கத்துற விஷயம், அப்புறம் அந்த லேடியோடைய வாய்ஸ் மாடுலேஷன், இதுக்கு நடுவில் போகும்போது போடால் போகட்டும் போடா அப்படின்னு வரக்கூடிய பாட்டு. இந்த பாட்டு வந்து சாதாரண பாட்டு கிடையாது. இது வாழ்க்கையுடைய தத்துவங்களை நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னவென்றால், கண்ணதாசன் வெறும் திரைக்காக பாடல் எழுதியவர் கிடையாது. மக்களுக்காக, நம்ம தமிழர்களுக்காக, இந்த மானுட இனத்துக்காகவே பாட்டு கொடுத்திருக்காரு. வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது என்ற வரியெல்லாம் வந்து படத்துக்கு தேவையான வார்த்தைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுல வந்திருக்கும் அந்த முதல் பேராவும் கடைசி பேரா, எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் எதற்கு ஒரு மருந்தை கண்டேனா, அந்த வார்த்தை வந்து அவசியமான பாட்டு, கதையோட ஒட்டின விஷயம். நடுவில் வந்த நிறைய விஷயங்கள் வந்து மானுட இனத்திற்கு எல்லாருக்கும் அப்ளிகபிள், நாட் ஃபார் எனி ஒன் எக்ஸப்ஷனே கிடையாது. எல்லாருக்கும் அப்ளிகபிளா உள்ள விஷயங்கள் எல்லாம் பாடல் சரணங்களாக நிறைய பாடல் கொடுத்திருக்காங்க. அதுல இந்த பாடலும் ஒன்று. இன்னும் பேசலாம். இப்பொழுது பாடலை தருவதற்காக சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நீங்க பாடலாம் சார், பாடுங்க. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வணக்கம். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமே. வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா, கூக்குரலாலே கிடைக்காது, இது கோட்டைக்கு போனால் திருக்காது, அந்த கோட்டைக்குள் நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போடா.
போனால் போகட்டும் போடா. எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கொரு மருந்தை கண்டேனா. இருந்தால் அவளை தன்னந்தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா. நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த கலைஞனடா, என்றும் நாடகம் ஆடும் தலைவனடா. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா. ஓ நன்றி. அருமை சார், அருமை சார். எல்லாம் சிறப்பா கேட்டுச்சு. அந்த லாஸ்ட்ல ஹம் மட்டும் உள்ள போயிடுச்சு. அதுவும் கேட்டிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்குமேன்னு நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டோம். சரி, மைண்ட் வாய்ஸ்ல கேட்டுக்கிட்டோம் நாங்க. அவ்வளவு சிறப்பா பாடுனீங்க. உங்களுக்கு என்னுடைய ரொம்ப நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது சார். மிகச்சிறப்பு. நன்றி. நன்றி. அடுத்ததாக திரைக்காவிய திறனாய்வு நிறைவுரை வழங்குவதற்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் கலைமாமணி சாரதா நம்பி ஆரூரன் அவர்களை மீண்டும் அழைக்கிறோம். அம்மா வாங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. அத ஒரு தடவை பிரஸ் வணக்கம். கேக்குதாம்மா? கேக்குதும்மா, தொடருங்க. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். மிக அருமையாக திறனாய்வு செய்த ராஜேந்திரகுமார், கீதா காந்தி, நீலமேகம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பாடல் பாடிய சகோதரிகள் நந்தா, அஞ்சு பிருந்தா, சாவித்ரி, திரு சிவசங்கரன் பின்னொலியோடு சேர்ந்து பாடினார். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சாவித்ரி அம்மா அருமையா ஆரம்பிச்சாங்க. ஆனா அது ஏன் சார் அந்த பாடலை நிறைவு செய்யவில்லை என்று தெரியவில்லை. அதுதான் ரொம்ப சிறப்பான பாடல். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால், அதுதான் காதலின் சன்னதி, அதுதான் காதலின் சன்னதி, அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. என்று ஒரு அருமையான அவர்கள் பாடியிருந்தால் இந்த இனிய குரலை கேட்டிருக்க முடியாதுன்னு அவங்க பாடலமா. இல்ல, அது அந்த வார்த்தைகள் ரொம்ப அருமை. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. அது நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்கலாம். நீண்ட நாட்கள் கழித்து நண்பர்களையோ உறவினர்களையோ பார்க்கும் பொழுது அவரை கட்டி பிடிப்போம். அதுல கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்குது இல்லையா? அதை அனுபவிச்சிருக்கிறாரு. தென் மாவட்டங்கள்ல இன்னும் கூட பார்த்தால் அணைத்துக் கொள்வதில் கமலஹாசன் சொன்னால கட்டுப்படி வைத்தியம். இது உண்மையில் உணர்வு பூர்வமான ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு காட்சி. பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி என்பது ஒரு அருமையான வார்த்தைகள். அது கண்ணதாசன் தவிர வேற யாராலும் எழுத முடியாது. நிறைவு பகுதி என்ற காரணத்தால 1-2 விடுபட்ட செய்திகளை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். 1955 1984 வரை கிட்டத்தட்ட 161 படங்களை நடித்து முடித்தவர். இன்னொரு வியப்பான செய்தி, அண்மையில் அவரை பற்றி நான் படித்த போது தெரிந்து கொண்டேன். ஒரே சமயத்தில் 30க்கு மேற்பட்ட படங்களில் நடித்தவர் என்ற பெருமை
இந்திய சினிமாவில் இதுவரை யாரும் செய்திடாத ஒரு சாதனையாக சரோஜா தேவியின் சாதனை கருதப்படுகிறது. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அவங்க நடிச்சிருக்காங்கன்னா 18 மணி நேரம். யோசிச்சு பாருங்க, நம்மால கற்பனை கூட செய்ய முடியல. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நடித்ததாக அறிகின்ற பொழுது அவருடைய அந்த கடுமையான உழைப்பு, அதனால்தான் இந்த நிகழ்வில் அவரை பற்றி மீண்டும் மீண்டும் பேசி மகிழ்கின்ற ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அது மாதிரி அவரை பற்றி ஒரு செய்தி இன்னொரு செய்தியும் ரொம்ப எனக்கு ஆச்சரியம். அவர் ஒரு நல்ல ஆடம்பரமான கார் ஒன்று வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டு பாம்பே போகிறார். பம்பாயின்னு சொல்றேனே. அங்கு அவர் நம்முடைய திரைப்பட தயாரிப்பாளர் வாசன் அவர்களை சந்தித்தாராம். சந்தித்து எப்படிப்பட்ட கார் வாங்கலாம், என்ன ஏது என்று அவரிடம் கலந்து ஆலோசித்த போது அவர் கூறினார், அம்மா, சும்மாவே சினிமா நடிகர்கள் என்றால் கூட்டம் கூடிவிடும். ஒரு ஆடம்பரமான கார் என்றால் அதுக்குள்ள யாரோ முக்கியமான நடிகர் இருக்கிறார் என்று இன்னும் அதிகமாக கூட்டம் கூடும். எனவே ஆடம்பரமான கார் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்ன ஒரு அறிவுரையை தான் வாழ்நாளில் பின்பற்றியதாக சரோஜா கூறுகின்றார். பிரபலமாகும் போது ஆடம்பரம் இல்லாமல் இருப்பதுதான் நல்லது, எளிமைதான் நல்லது, எளிமைதான் அழகு என்று வாசன் அவர்கள் கூறியதை கேட்ட பிறகு ஒரு பெரிய கார் வாங்கும் ஆசையை நான் விட்டு விட்டேன். அப்ப என்ன தெரிகிறது என்றால், எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பெரியவர்கள் ஒரு நல்ல அறிவுரை சொல்லுகின்ற பொழுது அதனை கேட்டு நடக்கின்ற அந்த எளிய ஒரு பண்பு, அதை நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அது போல பாருங்கள், அந்த காலத்தில் அன்பே வா படம் எடுத்த பொழுது நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சரோஜா தேவி பதிவு செய்கின்றார். ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வடக்கே போன போது ஒரு இந்தி படம் பார்த்திருக்கின்றார், சாதனா நடித்த படம். அதுல அந்த அம்மா ஒரு வெள்ளை ஆடை, சுடிதார் மாதிரி, அதை பார்த்து மிகவும் மகிழ்ந்து அதே போல ஒரு ஆடை தைத்து சரோஜா தேவி போட்டு நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த ஆடையின் வடிவமைப்பை சொல்லி, சரோஜா தேவிக்கு என்றே ஆடை தைப்பதற்கு ஒருவர் ரஹ்மான் என்று இருந்தாராம். அவரிடம் படம் வரைந்து காண்பித்து அந்த படத்தை பார்க்க சொல்லி, ரஹ்மான் என்ன செய்திருக்கின்றார், அவர் ஒரு சிலை மாதிரி வடித்தே வைத்திருந்தாராம் சரோஜா தேவி. ஃபிட்டிங்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆடை தைத்தால் போட்டு ஒரு சுருக்கு இல்லாமல் ஆடை போடுவது. அந்த காலத்துல நடிகைகள்லாம் நீங்க சட்டை போடுவதோ மற்ற உடைகள் போடுவதோ பார்த்தீங்கன்னா சுருக்கே இருக்காது. நான் கூட யோசிப்பேன், இவர்கள் எப்படி சுருக்கு இல்லாமல் தைத்து போட்டுக் கொள்கிறார்கள் என்று வியப்பேன். அப்படி ஒரு அந்த பொம்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு உருவம் செய்து வைத்து அதற்கு போட்டு அணிவித்து பார்த்த பிறகுதான் சரோஜா தேவிக்கு போடுகின்ற பழக்கம் இருந்தது என்பதே ஒரு ரொம்ப புதிய செய்தி. அது போல அந்த சாதனா அம்மையார் போட்ட ஆடையை வடிவமைத்து தைத்து சரோஜா தேவி போட்டு பாடிய பாடல் அன்பேவா என்று பாடுகின்ற பொழுது ஒரு வெள்ளை ஆடையில் அவர் ஓடுவார். அந்த காட்சி அமைப்பை, இந்த விளக்கத்தை படித்த பொழுது நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். அவர் சொல்றார், ஏவி மெய்யப்ப செட்டியார் அப்படி ஒவ்வொரு சிறு சிறு காட்சிகளுக்கும் அவர் கொடுத்த அந்த முக்கியத்துவம், அதுவும் சரோஜா தேவியை அவ்வளவு சரியான முறையில் சரியான ஆடையில் வர வேண்டும் என்று நினைத்து அதற்கு அவர் மேற்கொண்ட முயற்சிகள், இவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கின்ற பொழுது அவர் காலத்தில் ஒரு ராணியாகத்தான் இருந்திருக்கின்றார். ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் துவண்டு போகின்ற பொழுதெல்லாம் அவருக்கு ஆறுதலாக இருந்தது நம்முடைய திரு எம்ஜிஆர் என்பதனை பல மேடைகளில் அவர் சொல்லியிருக்கின்றார். ஒரு இடத்தில் ஒரு பெரிய நகை விற்கின்ற இடத்துல ஒரு பெரிய அருமையான ஒரு வைர நெக்லஸை பார்த்து ஆசைப்படுறாங்க சரோஜா தேவி. ஆனா அவர் சொல்கிறார், இந்த நகை ஏற்கனவே சாவித்திரி அம்மா தேர்ந்தெடுத்து வைத்து விட்டார் என்று சொல்லிவிடுகின்றார்கள். இதுக்கு எவ்வளவு வேணாலும் காசு தரேன், இல்லை ஒருவர் தேர்ந்தெடுத்து வைத்த பிறகு நாங்க விற்கிறது கஷ்டம் என்று சொல்லிவிடுகின்றார். இதனை பின்னால் வந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திருந்து அவருடைய அன்பேவா படத்தின் 100வது நாளன்று ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உனக்கு வைத்திருக்கிறேன், திறந்து பார் என்று சொல்ல, அதே அவர் எந்த நெக்லஸ் ஆசைப்பட்டாரோ அதே வைர நெக்லஸை பரிசாக பெற்றேன். ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்திலும் தமிழ் திரையுலக நடிகர்கள் என்னிடம் காண்பித்த பரிவு பாசம் என் வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாது. அவர் என்ன தெரியுமா ஆசைப்பட்டார், சென்னையில் மரணம் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம். அது அவருக்கு நிறைவேறவில்லை, அவ்வளவுதான். ஏனென்றால் சாரதா நம்பி அவருடைய போல எத்தனை கோடிக்கணக்கான ரசிகர்கள். அவருடைய நடிப்பு, அவருடைய எளிமை, கனிவு, அவருடைய சிறப்பான தோற்றம். ஒரு கேமராமேன், ஒளிப்பதிவாளர் சொல்லுகின்றார், எந்த ஆங்கிள்லையும் எந்த கோணத்தில் பார்த்தாலும்
சிறப்பாக தோற்றமளிக்கக்கூடிய ஒரே முகம் சரோஜா தேவியின் முகம் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அப்படி மிக அருமையாக கண்ணியமான தோற்றத்தோடு பல ஆண்டுகள் நடித்து கிட்டத்தட்ட 200 படங்கள், 50 ஆண்டுகள் தமிழ்ல மட்டும் இல்ல, தெலுங்கு, கன்னடம், மற்ற மொழிகளிலும் நடித்து தனக்கென ஒரு நிரந்தரமான இடத்தை பிடித்து இன்று வரையிலும் அனைவராலும் பேசப்படுகின்ற, புகழப்படுகின்ற சரோஜா தேவியை பற்றிய ஒரு சில இனிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளவும், பாலும் பழமும் போன்ற ஒரு அருமையான திரைப்படத்தை திறனாய்வு செய்கின்ற ஒரு புதிய நிகழ்வு எனக்கு இது. நான் அதிகமான திரைப்பட நிகழ்வுகளில் கலந்து கொண்டதில்லை. அன்பு சகோதரர் காவிரி மைந்தன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நேயர்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புமா, சிறப்புமா. இங்க சரோஜா தேவி அம்மையாரை பத்தி அவர்களுடைய குணநலன்கள் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த எளிமையான பண்பு தான் வந்து அவங்கள ரசிகர்கள் மனசுல இன்னைக்கும் தங்க வச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், அந்த வாசனை கிட்ட கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இன்னைக்கு அப்படித்தானே அறிவுரை கேட்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா அவங்க நினைக்கிறது தான் செய்வாங்க எல்லாரும். ஆனா இப்ப அவங்க அப்படி இல்ல. அவங்க அப்ப அவர்கிட்ட சொன்ன வாக்குக்கு மரியாதை கொடுத்து கடைசி வரைக்கும் ஒரு எளிய கார்லயே அவங்க போயிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு குழந்தை மாதிரி அவங்க முகமே பேச்சே அப்படிதான் இருக்கும், குழந்தை மாதிரி. அந்த வைர நெக்லஸ்க்கு ஆசைப்பட்டதெல்லாம் எதுவுமே யோசிச்சு பாருங்களேன். அவங்க நினைச்சிருந்தா நான் கூடுதல் என்ன யாரையோ வச்சு எப்படியோ வாங்கி இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு அது அவங்களுக்கு அது திரும்ப பரிசா கிடைச்சிருக்கு எம்ஜிஆர் அவர்கள் வழியாகுங்கும் போது அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்போது கூட சொன்னீங்க இல்லையா, சிவாஜி வந்து நடிச்சு முடிச்சது, அம்மா என்னெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி நடிச்சிட்டீங்கன்னு வாய் விட்டு பாராட்டக்கூடிய அந்த ஒரு பண்பு இருந்திருக்கு. இன்னைக்கு யார் அடிச்சு மேல வரலாம் அப்படின்னு தான் எல்லாரும் இருக்காங்க. அந்த ஒரு நம்ம தமிழர் பண்பு நிறைய இழந்துட்டோம் அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விடயம்தான். அப்படி ஒரு சிறப்பாக வாழ்ந்த ஒரு அம்மணி, எல்லார பத்தியும் பெருமையா அவங்க நம்ம தமிழ் மக்களை அவங்க நெஞ்சில வச்சு நேசிச்சிருக்கிறாங்க. அது கன்னடத்து பைங்கிளியாக இருந்தாலும் நம் தமிழர் மனதில் என்றும் பைங்கிளியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சரோஜாதேவி அம்மையாரை பற்றி உங்கள் வாயிலாக, இலக்கிய மேடை சரோஜாதேவி வாயிலாக அறிந்தது மிகச் சிறப்பு. நன்றி அம்மா, நன்றி. நன்றிமா. நன்றிமா. வணக்கம். அடுத்து வணக்கம்மா. அடுத்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக பாத்திர படைப்புகளை பற்றி பேசுவதற்கு நம்முடைய கவிஞர் திருப்பத்தூர் வாகித் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க வாகித் அவர்களே. தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியும் கவியரசர் கண்ணதாசன் கலைக்கூடமும் இணைந்து வழங்குகின்ற திரைக்காவியங்கள் திறனாய்வு நிகழ்வில் வரிசை திரைப்படங்கள், அதாவது இப்ப சொல்லுவாங்கன்னா அப்படிப்பாங்க பாருங்களே, ஒரு இது சிறப்புனா உண்மையிலே இந்த வரிசை திரைப்படங்களுடைய பாதிப்போடு எனக்கு சொல்ல தோணுது எல்லாம். அந்த அளவிற்கு மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுது அவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது. அந்த திரைக்காவியங்கள் திறனாய்வு நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இன்று பங்கேற்றிருக்கக்கூடிய சாரதா நம்பி ஆரூரன் அவர்கள், அதாவது அவர்களுடைய அழகிய தமிழை கேட்டோம். எனக்கு வந்து இலக்கியத்தினுடைய சரோஜா தேவிங்கிறத விட அழகிய தமிழ் மகள்னு ஒரு பட்டத்தை சொல்லியே துவங்கலாம்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, அவங்க சரோஜா தேவியை பற்றி அவர்கள் சொன்ன விதத்தை பார்க்கும் பொழுது, நான் இப்ப அவங்க பேரை பார்க்கிறேன், பார்க்கும் போதே என்னமோ சரோதா அப்படின்ற மாதிரி வாசிக்க தோணுது. அந்த அளவுக்கு அந்த சாரதா நம்பி அவர்கள் வாசிக்கும் போதே சரோதான்னு வாசிக்க தோணுது. அந்த அளவிற்கு வந்து சரோஜா தேவி அவர்களை பற்றிய நினைவுகளை சிறந்த முறையில் பயின்ற அவருக்கும் நன்றியை தெரிவித்தனாக இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த பாத்திர படைப்பு, இந்த பாத்திர படைப்புல ரொம்ப ஒரு முக்கியமானது. எல்லா திரைப்படத்திலையும் நம்ம பார்த்திருப்போம், கதாநாயகன் சரி காட்டுவாங்க, ஆனா வில்லன் ஒரு கதாபாத்திரத்தை வச்சிருவாங்க. எப்பவுமே அப்படிதான் இருக்கும். பாத்திர படைப்புனோட கதாநாயகன் வில்லன் 2 பேருக்கு இடையில ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும், எப்படியும் போகும். ஆனா இதுல கதாநாயகன் மருத்துவர், வில்லன் வந்து நோய். இதுல கேன்சர் தான் இல்லை, அப்படி கொண்டு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இதற்குள்ள வந்து விடுகிறது. எல்லாம் தனிப்பட்ட முறையில வில்லன்கிறதே கிடையாது. இந்த கேன்சர்தே உள்ள புகுந்து விளையாண்டுகிட்டே இருக்கு. எல்லாம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் எப்படி வருதுன்னா, அவரு ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில இந்த பாத்திர படைப்புகளை பார்த்தோம்னா மிக அருமை. சிவாஜி கணேசன் அவர்களை மருத்துவராக இதுல காட்டி அறிமுகப்படுத்தி கொண்டு வராங்க. எம்.ஆர். ராதா அவர்கள் இடையில ஒரு டயலாக் சொல்ற மாதிரி, மருத்துவர்னா நர்ஸை தான் கல்யாணம் பண்ணணும், இன்ஜினியர் தான் சித்தால தான் கல்யாணம் பண்ணணும், மேனேஜர்னா டைபிஸ்ட் தான் கல்யாணம் பண்ணணும், அப்பதான் ஒத்து போகிற மாதிரி அவர் ஒரு டயலாக் இடையில விட்டுட்டு போவார். எல்லாம் இங்க நர்ஸாக வர்ற அந்த அவங்க சரோஜா தேவி, இந்த 2 கேரக்டருக்குள்ளே
கிட்டத்தட்ட முழுவதும் பார்த்தா அந்த அன்பு அன்பு அன்பு, ஒருவர் இவர் மேல செலுத்துற அன்பு, அவர் இவர் மேல செலுத்துற அன்பு, இப்படியே படம் முழுவதும் நகர்வதை பார்க்க முடிகிறது எல்லாம். ஆஹ் இதுல ஒரு முக்கியமான விடயமாக நான் இதுல கருதுறது என்னன்னா, இந்த சிவாஜி கணேசன் மருத்துவரா, திருமணமும் நடக்குது, அவர் வந்து நர்ஸை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. ஆனா ஒரு அட்டகாசமான காட்சியாக நான் இதுல கருதுறது என்னன்னா, இந்த இடத்துல வில்லனா அந்த ஒரு ஒரு டாக்டர் வந்து இந்த டாக்டர் பணி செய்ய விடாம தடுப்பாக இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அவருடைய நண்பரா இருக்கிற ஒரு டாக்டர் வந்து மனைவிட்ட வந்து பேசுறாரு, நீங்க வந்து உங்களுடைய சந்தோஷத்தை வந்து தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கதாநாயகி சரோஜாதேவி சிவாஜி கணேசன் மாதிரி அந்த கோட்டை எடுத்து மேல மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி அந்த ஆராய்ச்சின்னு ஒரு விஷயத்த சொல்லும்போது, சிவாஜி கணேசன் எவ்வளவு அந்த வேகமா வந்த அவரு அந்த இடத்துல அப்படியே வேற எதுவும் பேசாம அமைதியா உட்கார்ந்து ஒரு ஆக்ஷன் கொடுப்பார் பாருங்க. உண்மையிலே சூப்பர். மிக 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 ரசித்து பார்த்த அந்த ஒரு கட்டம்னு கூட சொல்லலாம். எல்லாமே அந்த கேரக்டர் அமைப்பு. அதான் இப்ப உள்ள கட்டத்துக்கும் அப்போ உண்மையிலேயே நம்ம வியந்து வியந்துதான் இந்த கேரக்டர் ஒன்னனை பார்க்க வேண்டியிருக்கு. நம்முடைய வாணியம்பாடி அப்துல் காதர் அவர்கள் கூட சொல்லுவாங்க, இன்றைக்கு வந்து மருத்துவர்கள் குணப்படுத்துவதையும் ரணப்படுத்துகிறார்கள், பணப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையாக கவிதை வந்து அவர் வந்து சொல்வார் எல்லாம். ஆனால் அந்த காலத்துல ஒரு சேவை மனப்பான்மையை எந்த அளவுக்கு காட்டணும், இந்த மாதிரி திரைப்படங்களை பார்த்தனுடைய கேரக்டரை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு உண்மையிலே மருத்துவர் மீது ரொம்ப மரியாதை வந்து ஏற்படும். இதுலயும் இந்த கேன்சருக்கு வந்து வியாதி மருந்தே கண்டுபிடிக்கலங்கிறத நம்ம விவேக் சொல்லிதான் தெரியும். கேன்சருங்கிறது ஒரு குணப்படுத்த முடியாத வியாதின்னு நான் தமிழ் சினிமா பார்த்தேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படத்துல சொல்லுவாரு விவேக் சொல்லுவாரு. அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட அப்போல இருந்தே ஆரம்பிச்சிருது. அதாவது இதுல வந்து இதற்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் உண்மையிலே சொல்றேன், 2 இடங்கள் இதுல ஒரு முக்கியமான இடமா நான் பாக்குறேன். சரோஜா தேவி வந்து அவங்களுக்கு அந்த நோய், காச நோய் ஏற்படுது. இப்ப ரயில்ல விபத்துல அவங்க வந்து செக் பண்ணும் பொழுது இந்த கேரக்டர் சொல்றாங்க, இதை எப்படி சொல்லிடணும்னா தான் இறந்து போனதாவே காட்டிடணும் அப்படின்னு. அப்ப அந்த கதாநாயகியினுடைய சைடுல பார்க்கும்போது அவங்க சூசைடுங்கிற மாதிரியே அதை கொண்டு போறாங்க. கொண்டுட்டு எங்க இந்த இடத்துல ஒரு முக்கியமானது, அம்மா இது குணமாகணும், அந்த இஸ்லாமியர் அம்மா சொல்ற இந்த இஸ்லாமியர் சொல்றது சுவிட்சர்லாந்துக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு டயலாக் சொல்லுவார், மிக அருமையான ஒன்று. என்னவென்று சொன்னார், இயற்கை வியாதியை குணப்படுத்தும் அப்படின்னு. அந்த இயற்கையான காற்று சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் சொல்லணும். இயற்கை வியாதியை குணப்படுத்தும் சொல்லிட்டு தான் வந்து சுவிட்சர்லாந்துக்கு அழைச்சிட்டு போற மாதிரியான ஒரு அமைப்பு. அப்படி ஒரு கேரக்டரை, புதிய கேரக்டரை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க எல்லாம். ஆக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மருத்துவ சேவை மனப்பான்மையோட மருத்துவர்கள் இருந்து விட்டார்கள் என்று சொன்னார். ஆனா இந்த ரிசர்ச் பண்றவங்களுக்கே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னதை இதுக்குள்ள கொண்டு வராங்கன்னா, இந்த ரிசர்ச்ங்கிறதே சொல்லுவாங்க, சர்ச் திரும்ப சர்ச்சை தான் ரிசர்ச் என்று இப்ப விளம்பரம் கூட அந்த மாதிரி வந்து விட்டது எல்லாம். ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த கேரக்டர் மூலம் டைரக்டர் சொல்ல வந்ததே என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையான ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்கல்ல, எடிசன்ல இருந்து நியூட்டன்ல இருந்து ஆராய்ச்சியாளர் ஏன் இவ்வளவு பெரிய தலைமுடியோடு மிகப்பெரிய அளவுல தாடி எவ்வளவு பெருசா வளர்த்துட்டு இருக்காங்கன்னா, அவங்க அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கவனிக்கிறது இல்லை, முழுமையா தன்னை அந்த ஆராய்ச்சிக்கு அர்ப்பணித்து விடுவார்கள். அப்படித்தான் இங்க வந்து சிவாஜி கணேசன் அவர்களிடம் தன்னுடைய வாழ்க்கையையும் கூட இதுல அர்ப்பணித்து உணர்வோட பணியாற்றணும். நர்ஸ்ன்னு சொன்னாலும் அவங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமான்னு காட்டும் போது அவங்க 4 வருடம் மருத்துவ படிப்பு படிச்சதா காட்டுறாங்க. 4 வருடம் 5வது வருடம் நிறைவு செய்ய முடியவில்லை. ஆனா இன்னொன்னு பாருங்க, அந்த கேரக்டர் அமைப்புல வரும்பொழுது சிவாஜி கணேசனுக்கு தாய் தந்தையரை காட்டல. அதே மாதிரி கதாநாயகி சரோஜாதேவி படம் அங்கேயும் தாய் தந்தை இல்ல, அவங்க வந்து சித்தப்பா வளர்க்கிறாரு, இவங்க என்ன வளர்க்குறாங்க, இப்படித்தான் கேரக்டரை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன எப்படி தோணுது அப்படின்னா, உண்மையிலே அந்த சேவை இதுல வந்தவங்க இப்பொழுது அந்த மாதிரி குடும்பங்களை கவனிக்க முடியாத ஒரு சூழலோட ஆராய்ச்சியில இருக்கிறவங்க இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லுது. 3வதாக இந்த நளினி கேரக்டர் அப்படிங்கிற இதை வந்து நான் பாக்குறேன் எல்லாம். அவங்க அழகா ஒரு டயலாக் சிவாஜி கணேசன் ஒரு வாதம் மாதிரி சொல்லுவாங்க, ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இந்த கேரக்டர் அதான் நான் உங்களையே மனசுல நினைச்சுக்கிட்டேன், அதனால இன்னொருவருக்கு எனக்கு மனதுல வந்து இடம் இல்லை அப்படின்னு. அப்ப சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க, அது இல்லாம ஓன்டையும் திரும்ப சொல்றேன், என்னால சாந்தியை பார்க்க முடியாதுமா, அவ்வளவுதான். அந்த டயலாக விஷயமே முடிந்து போயிருக்கு. மிக அழகாக, அத்தான் நான் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னொரு தரத்துக்கு செய்ய மாட்டேன். அதே மாதிரிதான் நான் என் மனைவி சாந்தியை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால உன்னை திருமணம் செய்ய இயலாதுன்னு ஒரு பதிலை கொண்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்ப இதுல அந்த துறை சார்ந்தவர்கள் திருமணம் செய்யும் பொழுது அது எப்படி ஒரு ஒத்த உணர்வோட போக முடியுது,
துறை சார்ந்து இல்லாதவர்கள் அப்படின்னு காட்டும்போது அந்த நளினியை கொண்டு வந்து காட்ட வேண்டி இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா அவருடைய அந்த பணியை வந்து இவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையாக மாறி விடுகிறது அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட காட்டுறதா. இந்த திரைப்படத்தை பொறுத்த அளவுக்கு நகைச்சுவை என்பதற்கு அதிக இடம். எம்.ஆர். ராதா பேசுறாரு, ஆனால் அதிக நகைச்சுவை அந்த தேவாங்கு குரங்கு மாதிரி சொல்லிடுறது இப்படிங்கிற மாதிரி காட்டப்படுதே தவிர, ஒரே ஒரு இடம் அவர் லேகியம் விற்கிறது அப்படிங்கிறத திடீர்னு சென்னையில போய் நான் லேகியம் விற்க போறேன்னு சொல்லி அங்க போய் சிவாஜி கணேசன் சொல்லுவாரு எல்லாம், நீங்க உங்க லெட்டர் பேடுல இது சிறந்ததுன்னு ஒரு கையெழுத்து போட்டு இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அதை நான் விளம்பரப்படுத்தி மிகப்பெரிய அளவுல நான் வந்து சம்பாதிச்சிருவேன் சொல்லுவேன். சிவாஜி கணேசன் வந்து விரட்டி விட்டுருவாரு. ஆனா அந்த காட்சி அதற்காக அமைக்கப்பட்டது அல்ல. பின் எதற்காக அந்த லேகிய காட்சி அமைக்கப்பட்டதுன்னா, அந்த சிவாஜி கணேசனுடைய மனைவியே சரோஜதியை இவர் பார்க்கணும். கடைசி காட்சியில அது உங்க மனைவி தாங்கிறது சிவாஜி கணேசனுக்கு இவர் சொல்லணுங்கிற அந்த காட்சிக்காக இவர் சென்னையில் கொண்டு வந்து லேகியவை, அந்த லேகியங்கிறது எவ்வளவு இடத்துல பயன்படுத்துறது இப்பதான் தெரியுது. எல்லாம் காட்சி அமைப்பை இப்படி கொண்டு வந்து வைக்கப்பட்டதாகவே நான் இதுல வந்து நான் கருதுறேன். எல்லாம் இந்த பாலும் படமும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரையில பல்வேறு கேரக்டர்ஸை வந்து சுருக்கமாக வைத்துக் கொண்டு செய்திகளை வந்து அதிகமாக சொல்லப்பட்டதாகவே நான் கருதுறேன். அந்த வகையில பாத்திர படைப்புகளை மிக அதிகமா இருக்கு. இங்க பேசியவர்களுடைய பேச்சுக்களை நான் மெய்மறந்து கேட்டேங்கிறதான் சொல்லணும். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிகச் சிறப்பு. நம்ம பாத்திர படைப்புகளை பத்தி நமக்கு அருமையாக கொடுத்த கவிஞர், அவருக்கு விகட கவின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. ஏன்னா ரொம்ப அழகாக நகைச்சுவையோடு பேசக்கூடியவர். ரொம்ப அழகாக இந்த படத்தில் உள்ள பாத்திரங்களை எல்லாம் கழுவி தொடச்சி நம்ம கையில கொடுத்துட்டாரு. அவருக்கு இட்டா இன்னும் பேசுவார். அவர் 1/2 மணி நேரம் கொடுத்தாலும் சுவாரஸ்யமாக பேசக்கூடிய சிறந்த பேச்சாளர். நன்றி கவிஞர் வாகித் அவர்களே, மிக்க நன்றி சார். இப்பொழுது நம்ம நிறைவுரையாக நம்ம காவிரி மின்னணு ஐயாவளியில போயிருக்கிறதுனால நானே நிறைவு செய்கிறேன். மிகச் சிறப்பான இந்த பாலும் பழமும் இந்த திறனாய்வு நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தையும் கூடுதல் தகவல்களையும் நமக்கு தந்த கலை மாமணி பெருமதிப்பிற்குரிய சாரதா அம்மையார், சாரதா நம்பி அவர்கள் ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. அவர்களுடைய பேச்சு, அவர்கள் நிறைவு செய்த விதமும் சிறப்பு. எப்பொழுதும் போல கண்ணதாசன் கலைக்கூடத்திலிருந்து தொடர்ந்து கருத்துரையை வழங்கக்கூடிய திரு கீதகாந்தி அவர்கள், திரு எஸ்.கே. ராஜேந்திரகுமார் அவர்கள், நீலமேகம் ஐயா அவர்கள் மூவருக்கும் சிறப்பு நன்றி. அடுத்ததாக பாடல்களை கொடுத்த நம் சாவித்திரி அவர்கள், நந்தா அவர்கள், நம்ம ரவிச்சந்திரன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக மூவருமே பாடினார்கள். நிறைவாக வந்தாலும் மனதிற்கு நிறைவான ஒரு பதிவினை கொடுத்து சென்ற பாத்திர படைப்புகளை பற்றி பேசிய கவிஞர் வாகித் அவர்களுக்கும் சிறப்பான நன்றியை சொல்லி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நேரலையில் கண்டு ரசித்த தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி நேயர்களுக்கும் காணொளியை பிறகு பார்க்க இருக்கின்ற நண்பர்களுக்கும் மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்காவின் நம்பர் 1 தமிழ் தொலைக்காட்சியான தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆதரியுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. இனிய தமிழ் வணக்கம். நன்றி.